தமிழிற்கு முதற்கண் வணக்கத்தினையும் அத்தமிழால் அவையோரையும் அழகுற வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பாட்டன் பாரதியின் பாட்டினில் அன்பு செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் அன்பின் வாசம் பரப்ப வந்துள்ளேன். செய்வதை துணிந்து செய், சொல்வதை தெளிந்து சொல், நேர்பட பேசு, நையப்புடை, வீரியம் பெருக்கு, ரௌதிரம் பழகு, விடுப்புற பேசு என்றெல்லாம் கூறும் அதே பாரதிதான் பாட்டினில் அன்பு செய் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இவற்றிலிருந்தே அன்பிற்கு அவன் வகுத்த வழிப்புலனாகிறது. அன்பு என்று வருகையில் அன்பே இவ்வையத்தை செழிக்க வைக்கும் என்பதனை அன்புதனில் செழிக்கும் வையம் என்று செதுக்கி இருக்கிறான் பாரதி. இதையே தான் வள்ளுவனும் கூறினான். அன்பிற்கும் உண்டோ அடக்கும் தாளென்று. பாகைவனுக்கு அருள்வாய் நன்னன்றே பாகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவில் தீயிருப்பதை பூமியிற் கண்டோமே, நன்னன்றே பூமியிற் கண்டோமே. பகை நடுவினை அன்புருவானம் பரமன் வாழ்கின்றான், நன்னன்றே பரமன் வாழ்கின்றான் என்று பகைவனிடத்திலேயே அன்பு பாராட்டுகிறான் நம்முடைய பாரதி. துன்பம் துரத்துகிறதா, சோர்வும் பயமும் முடக்கி போடுகிறதா, கவலை கொள்ளாதே, அவற்றையெல்லாம் அன்பு அழித்துவிடும். இவற்றை நான் கூறவில்லை, கூறியவன் முண்டாசு கவிஞன். துக்க நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அழியும் அடிக்கிறையே, அன்பிற்கோ அழிவில்லை. அதாவது இவற்றையெல்லாம், எவற்றையெல்லாம்? துன்ப நினைவுகள், சோர்வு, பயம் என இவற்றை எல்லாத்தையுமே அன்பு அழித்து விடுமாம். ஆனால் இவற்றையெல்லாம் அளித்த அன்பிற்கோ அழிவென்ற ஒன்று இல்லையாம். நம்முடைய தொழில் என்ன என்று வருகையில் பாரதி கூறுகிறான், இந்த உலகத்திலேயே அன்பு செய்வதே நம்முடைய தொழிலாம். அது மட்டுமல்ல, அன்புடையவர்கள் இன்பமாக வாழ்வதே இயல்பாம். மேலும் இந்த உலகம், அதாவது இந்த பாரதமே அன்பால் பிணைக்கப்பட்ட ஒன்றே. அன்பாலேயே ஒருவரின் ஆயுளும் அதிகரிக்கும். ஆகையால் என் பாட்டன் கூறியது போல் அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அனைவரும் நிகராக. எனவே அனைவரும் அன்பால் இவ்வுலகில் இணைந்திருப்போம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பு வளர்க, அன்பு வாழ்க. நன்றி, வணக்கம்.